என் பேர் பாஸ்கரன். கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்காவில் தேனாம்படுங்கிற கிராமத்தை சேர்ந்தேன். இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயம் வந்து கிட்டத்தட்ட 1988லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இயற்கை விவசாயமாக 2006லேருந்து பண்ண பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பண்ணுறப்ப இது வந்து பூர்வீகமான ஒரு தொழில். அதனால் அந்த தொழில் முடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாள் வெளியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அது இருந்தாலும் விவசாயம் வந்து முக்கியமான தொழில், அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்கானிக் ஃபார்மில் எப்படி என்டர் பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் தான் ஆரம்பித்தேன். இது 1989லேயே ஆரம்பித்தேன். அது வந்து கொல்லாமைங்கிற விதியை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பூச்சி மருந்து அடித்தா உயிர்கள் சாகுது, அதனால் பூச்சிகளால் வந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஏற்பட்டு 89லேருந்து பூச்சி ஸ்ப்ரேயரே அடிக்கிறது கிடையாது, பூச்சி மருந்தே அடிக்கிறது கிடையாது. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கிராஜுவலாக அந்த விவசாயத்தில் வந்து ஈல்டும் இதுவும் குறைய ஆரம்பிச்சிது, பிரச்சனைகள் டெவலப் பெருக ஆரம்பிச்சிது. அது எதனால் பெருகுதுன்னு ஒரு காரணங்களாக அனலைஸ் பண்ணி அதுக்கான லிட்ரேச்சர்லாம் பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறப்ப கோயம்புத்தூரில் வந்து அக்ரி ட்ரேட் ஃபேர்னு ஒன்று நடக்கும் வருஷம் கொடிஷாங்கிற இதில். அப்போ அங்கே போனால் அதில் லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறவ ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி நிறைய லிட்ரேச்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுலேருந்து எடுத்து படிக்க ஆரம்பித்து அதை செய்யலாம், அங்கங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதில் நல்ல விதமான தகவல்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் எப்படி இறங்குறது அதில்ங்கிறது ஏகப்பட்ட தயக்கம் இருந்தது, எப்படி துவங்கிறதுன்னெல்லாம் இருந்தது. இருந்தாலும் ஒரு ரூடு மெத்தடில் தேர்டு கிராப் வந்து சோளம்லாம் போட்டு சோளம் வடிச்சிட்டு அதோட இதை தோவையை போட்டு மடக்கி உழுதுருக்கேன். சனப்பு இதே போல் தெளிச்சிட்ருக்கேன். பெரும்பாலும் வைக்கல் அதிலேயே போட்டு எடுத்திருக்கோம். ஒரு தடவை மிஷின் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு மழை பெஞ்சு வைக்க எடுக்க முடியாமல் போய்ட்டு, அதனால் அந்த வருஷம் வைக்கல் எடுக்காமலே போய் ஒரு நேச்சுரலான மெத்தட்லேயே வந்து நமக்கு அது டுவர்ட்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் போக முடியாத சூழல்லாம் 2000லேருந்து ஒன்று படிப்படியாக நிகழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ஸோட பேஸை வச்சுக்கிட்டு நம்மளே இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக அதை இறங்கினப்போ என்னுடைய விவசாய லேண்டு வந்து ஆற்று பாசனத்தை சேர்ந்தது. அதனால் வந்து அது ஆற்றில் தண்ணி வர்றப்போ மாத்திரமே பாசனம், அதாவது நெல் நடவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் சில வருடங்கள் 2 போகம் நடக்கும், சில வருடங்கள் 1 போகம் நடக்கும். அதுக்கு ஏற்ற போல தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பண்ணுறப்ப எல்லோரும் ஒரே மாதிரியாக செய்யணும். அதாவது நான் மாத்திரம் தனியாக என்னோடய ஃபீல்டை ஒன்று செய்ய முடியாது. அதனால் பக்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாம் ஒரே பீரியடில் செய்யணும். அப்போ தான் வந்து அந்த நடவு உழவு எல்லாமே வந்து ஒரே ஏஜாக இருக்கும், வேலையும் ஒரே மாதிரி நடக்கும். அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன தான் இருந்தாலும் சில பிரச்சனைகள் உழவுக்கு இதுக்கு வர ஆரம்பிச்சிது. உழவில் இல்லை ஹார்வெஸ்டர் இப்போ ஒரு வெரைட்டி வந்து வேறு வயது உள்ளதை போட்டுட்டோம்னாக்கா முன்னும் பின்னுமா ஹார்வெஸ்ட் வர்றது, இதே போல் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து ஈல்டில் பிரச்சனை கிடச்சிது. ஈல்டில் பிரச்சனை வந்தப்போ அது எப்படி எல்லோரும் ஒன்றா தான் செய்யணும் அல்லது பீரியடும் சிங்க்ரனைஸ் பண்ணணுங்கிற ஒரு சூழல் வந்தது. இப்போ இது போல் நம்ம கையில் இல்லாமல் அது என்னத்தை எனக்கு காட்டுச்சுன்னா, ஒரு விவசாயங்கிறது நம்ம கையில் இல்லாமல் மற்றவங்களோட டெசிஷன்லேயும் சேர்த்து தான் ஆகுது, நம்மளால் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியலேங்கிற ஒரு பிரச்சனையை அது காட்டுச்சு. அப்படி இருக்கிறப்ப ஆர்கானிக் ஃபார்மிங்னு போகிறப்ப எவ்ரிதிங் நம்மளே பண்ணலாங்கிற ஒரு தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்கிறப்ப இது எதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு செய்யாத ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சுவிட்ச் ஓவர் ஆனேன். அப்படி பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பூமியிலேருந்து தான் ஆரம்பிக்குதுங்கிற அந்த பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பூமியை வளமாக்கிறதுக்கான யுக்திகளை கையாண்டு, அதாவது சனப்பு இதே போல் பசுந்தாள் உரங்களை தெளித்து அதை வளர்த்து அதை மடக்கி உழுது செஞ்சோம். அது நாற்றங்காலை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக இது வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாதாரண முறையில் உழுது நாற்றங்கால் தயார் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் மாறினதுக்கப்புறம் ஒற்றை நாற்றுங்கிற மெத்தடும் சைட் பை சைடு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற ஒரு சூழலுக்கு வந்தப்போ மேட்டுப்பாத்தி வச்சு குறைச்ச நாற்றுகள்லேயே நடலாங்கிற ஒரு யுக்தியில் கையானதுக்கப்புறம் அது வந்து அதிகப்படியான ஒரு பிரச்சனையாக தெரியல.
ஈல்டு இருந்தது. அதில் களை தான் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா இலை நாற்றை அதிக கேப்பில் நடுறப்ப அந்த தூர் கிளை கட்டி வர்றதுக்காட்டி களைகள் அதிக மூலமாக மண்டுச்சு. அப்போ ஆரம்ப கட்டத்தில் துவங்கின வருஷத்தில் பெரிய பிரச்சனையாகவே இது இருந்தது. இருந்தாலும் அதை ஓரளவு ஆளை வச்சு எடுத்து இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அனுபவசாலிகளையும் நம்மாழ்வார் போலவங்களையும் அதை கலந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் பயிரை பாருங்கள், வயலையும் பாருங்கள், ரெண்டையும் பார்க்குறப்ப பயிரில் வந்து கிளைத்தல்லையோ வளர்றதுலையோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் வந்து களையை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேல அதே மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப களை நட்ட உடனே ஒரு 15-20 நாளுக்குள்ளே களையாக எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸு. இன்னொரு மெத்தடு உழவியல் முறையில் களையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை கையாளணும் அப்படின்னு பண்ணி வெறும் உடுறப்பயே தண்ணி பாய்ச்சி உழுது போட்டுட்டு திரும்ப நடவப்போ மறுதர உழுறப்ப அந்த உன்னால் இருந்த களையெல்லாம் திரும்ப நடவு டயத்தில் அது கட்டுப்பட்டு போயிடுது. அதனால் களை வந்து பெருசாக பெருகாமல் ஒரு குறைஞ்சிது ஒன்று. அதனால் அந்த யுக்தியை கையாளுறோம். இன்னொன்று களை எடுக்கிறப்பே களையாக தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்பயும் சரி. ஃபஸ்ட்டு 15 டேஸ் வரைக்கும் களையாக மேலால் பொறுக்கி விட்டுறது. அதுக்கப்புறம் தான் அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது, வீடர்ஸை யூஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி களை இருக்கிறப்ப இன்னொரு மெயினான ஒரு விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, களையில் வந்து 2 விஷயம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கம்பேனியன் வீடர், இன்னொன்று காம்படிட்டிவ் வீடர். கம்பேனியன் வீடர் அப்படிங்கிறது வந்து அந்த களை வயலில் இருந்தாலும் இப்போ எந்த விதமான பாதிப்பும் நெல்லுக்கு ஏற்படுத்தலை. அது கோரைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு கட்டத்தில் சுத்தமாக நெல் பயிரே தெரியாத அளவுக்கு வளர்ந்து பூத்து மூடி இருந்தது. பட் உள்ளார வந்து இருந்த அந்த பேடி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முழு குரோத்தோடு நல்லா இருந்தது. அப்போ தான் அதை என்ன புரிஞ்சுக்கிட்டேன், களை வந்து பெருசாக பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வயலை என்ன பண்ணேன், களையை அறுத்து அங்கேயே போட்டு மிரிக்க சொல்லிவிட்டு பாக்கி நெல்லை மாத்திரம் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. களையை பற்றி நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியில்லை அப்படின்னு. களையில் பாதிக்கக்கூடியது என்னென்னா, பத்த புல்லுங்கிற ஒரே ஒரு களை தான் பாதிக்குது. அது வந்து நெல் மாதிரியே தோற்றத்தில் இருக்கும், கணு இருக்கும், பொடிமாரி லேசாக சாஞ்சி ஓடும், ஒரு செம்மையான கலரில் இருக்கும். அது இருக்கிற இடத்துல நெல் பயிர் வளர்ச்சி குன்றுது, வரமாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து அந்த பத்த புல் இல்லாமல் பார்த்துட்டோன்னா ஓரளவு களையை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் களையை பற்றினது. நிலத்தை டெவலப் பண்ணுறதுங்கிற வரைக்கும் பசுந்தாள் உரங்களை போட்டு டெவலப் பண்ணிட்டோம். மற்றபடி நாட்டு பசுமாடு வச்சுக்கிட்டு அதுலேருந்து தயார் பண்ணுற பஞ்சகவியா, அமிர்த கரைசல் போன்ற பொருட்களை நம்மளே தயார் பண்ணி அதை டைரெக்டாக கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேன்னா, வயலில் வந்து 4 பக்கமும் தண்ணியை கட்டிட்டு ஒரு 15 டேஸ் 10 டேஸுக்கு ஒரு தடவை கேனில் அந்த வீட்டில் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அந்த கரைசல்களை ஒரு பக்கம் வரப்பில் ஒரு மூலையிலையும் அதை கொட்டிடுவேன். அது வயல் பூரா பரவி அது டெவலப் ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால் இப்போ வயலில் பார்த்தா நல்ல ஒரு செழுமை இருக்கும், ஒரு சேறு இருக்கும், மண்புழு நிறையா இருக்கும். அது எப்படி வயலை மாற்றிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வயலை உழுதுட்டு நடவு பண்ணுறப்ப வயலில் இறங்கினோம்னா அந்த சேறு வந்து வெண்ணெய் மாதிரி ஒரு மிருதுவான ஒரு தன்மை இருக்குது. அது எல்லாம் காலில் வந்து அந்த சேறு ஒட்டாது. அது வந்து இன்னும் கொஞ்சம் சேத்துல நடக்க மாட்டோமாங்கிற மாதிரி ஒரு பட்டு மெத்தையில் நடக்கிற மாதிரி ஒரு மிருதுவான தன்மையை அது கொடுத்துருக்கு. அதை வெளியிலேருந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தவங்க, பார்க்க வந்தவங்க வயலில் இறங்கின உடனே அடுத்த நிமிஷமே பார்த்து என்னங்க பண்ணியிருக்கீங்க வயல்லன்னு அவங்கள கேட்குற ஒரு இன்டியூஸ்மெண்ட் அது பண்ணிச்சு. அப்போ வந்து மண் வளமாகிறது வந்து பார்வையாலையும் அதோட டெக்ஸ்சராலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதுபோல் மண்புழுவும் ஓரளவு அந்த கோடையில் கிராப் இல்லாத கொஞ்ச நாள் இருக்கிறப்ப எவ்வளோ ஆழத்துக்கு போயிடுது. திரும்ப வந்து நம்ம தண்ணி பாய்ச்சி வர்றப்போ அது மேலே வந்துடுது, நல்லா பெருகுது. இந்த மெத்தடு பண்ணுறப்ப நிலம் வளமாகிட்டதுன்னா அது ஒன்ஸ் நடுறது ஒரு வேலையோடு நம்ம நிப்பாட்டிட்டோம்னா போதும். மற்றபடி 15 நாளில் லேசாக இருக்கிற கோடுகளையாக எடுத்துகிட்டு விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம எந்த விதமான வேலையும் பண்ண வேண்டியதில்லை. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு ஆற்று பாசனம் இருமண்பாடுனாக்கா 2 பக்கமும் ஆறு, நடுப்புற வயல். அதனால் வந்து ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகிறப்பயே அது தண்ணி வந்து கொப்பளிச்ச மாதிரி வந்து தண்ணி நின்றுடும். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆற்றுல ஃபஸ்ட்டு வெங்காரம் விழுறப்ப தண்ணி பாய்ச்சறதோடு சரி, அதுக்கப்புறம் பெரும்பாலும் மடையை கட்டிடுவேன். அந்த தண்ணி வந்து அப்படியே கொப்பளிச்சே தண்ணி வயலில் பெரும்பாலும் இருக்கும்.
அதனால் வந்து எந்த விதமான காற்று பாசனமாக இருந்தாலும் கண்டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலும் அது நேச்சுரலாக ஃபில்டர் ஆகி வர்ற மாரி எனக்கு வந்துடுது. அதனால் அந்த பதம் மாறாமல் ஒலையோடு இருக்குது. அதனால் பயிர் வந்து வளர்ச்சி பாதிக்கப்படாமல் முழு வளர்ச்சி கடைசி வரைக்கும் இருக்குது. ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப வந்து மெஷின் ஹார்வெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு 4-5 வருஷத்தில் என்ன ஒரு மாறுதலை நான் பார்க்குறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் மெஷினில் பண்ணுறப்ப ஓரளவு பெல்ட் வண்டியும் பண்ணியிருக்கேன், செயின் வண்டியும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டயர் வண்டி இறங்காத ஒரு சூழல் உருவாகுது. அது ஈவன் தண்ணியே இல்லாமல் வடிகட்டி கிட்டத்தட்ட 15 நாள் காய வச்சாலும் தண்ணியில் வந்து அந்த ஒலைங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ செயின் வண்டியே கிட்டத்தட்ட 1/2 அடி உள்ளே பதிகிற அளவுக்கு ஒலை இருக்குது. ஆனால் இதே பக்கத்து வயலில் அதே மிஷின் அறுப்பு செய்கிறப்ப அது மேலால் தார் ரோட்டில் ஓடுற மாரியே ஓடுது. அப்போ வந்து சாயலோட குவாலிட்டியை வந்து ஒரு நல்ல முறையில் மாற்றி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்குறவங்களே புரிஞ்சுக்க முடியுது. அது நீர்த்தன்மை எதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணினப்போ தண்ணி பாய்ச்சினா தான் அந்த தண்ணி வயல் சேராக இருக்கும். அதர்வைஸ் வந்து உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த வெடிக்கிற தன்மை இல்லாமல் மாறுது. அந்த ஒலை வந்து பூமியை வந்து மேலால் தண்ணி இல்லாத தெரிஞ்சாலும் ஆழத்தில் வந்து நைப்புத்தன்மையும் அந்த ஈரத்தன்மையும் இருக்கிறவாசி பயிர் எந்த காலத்துலேயும் ஒரு காய்ச்சலே கொடுத்தது கிடையாது. அது வந்து செழுமையாகவே இருக்குது, ஈரத்தன்மை இருக்குது. ஒரு முறை பாசனம்னு 15 நாளைக்கு ஒரு தண்ணி வந்தாலும் இல்லை மழை நாளில் வந்து ஒரு 10-15 நாள் ஆற்றுல தண்ணி இல்லாமல் இருந்தாலும் கூட தண்ணி பாயணுங்கிற ஒரு தேவையில்லாத அளவுக்கு அது பெருகிருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப விவசாய மெத்தடை வந்து அது எளிமைப்படுத்தியிருக்கு. அது வந்து கிடைக்கிற தானியத்தோட குவாலிட்டியும் நல்ல விதமாகவே கிடச்சிருக்கு. 1009 ஒரு போகத்தில் 1009ன்னு போடுறப்ப ஒரு தூரில் கிட்டத்தட்ட 120 டில்லர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. ஒரு கதிரில் 320 மணி வரைக்கும் வந்திருக்கு. ஒரு நல்ல அது டெஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணினப்போ எனக்கு வந்து 6.5 டன் கிடச்சிது. 6.5 டன் வந்து பர் ஹெக்டேர் கிடச்சிது. அந்த அளவு நல்ல விதமான ஆனால் என்ன கிடச்சிது, ஃபுல் குரோத் ஏன் வரலன்னா அந்த பள்ளமான அந்த வயல் அதனால் லாஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அங்கங்கே இருந்தது பாக்கெட்ஸ். அதனால் வந்து அடப்பு இல்லாமல் டென்சிட்டி ஆஃப் த பிளான்ட் இல்லாதவாசி எனக்கு ஈல்டு குறைஞ்சதை தவிர அந்த பயிரோட வளர்ச்சியிலையோ தூரிலையோ அந்த இதுலேயோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அது நல்ல விதமாக வளரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த கட்டத்தில் ஒரு தூரம் 120 தூரம் இருப்போ இது ஈவன் கையால் மேனுவலாக பண்ணினா கூட முடியாதுங்கிற ஒரு சூழல் தான். அந்த ஆட்களே வந்து இது ஒரு அறுப்பில் அறுக்க முடியாது, 3 தரையாவது அறுத்தா தான் ஒரு தூரம் அறுக்க முடியும், இதை தூக்கிட்டு போக முடியாதுன்னு ஆட்களே மலைக்கிற ஒரு சூழல் கூட அந்த இடத்துல உருவாச்சு. அதனால் அதெல்லாம் பார்க்குறப்ப தான் மிஷின் காலப்போக்கோட கட்டாயங்கிறப்ப மிஷின் ஹார்வெஸ்ட் போகிறோம். இருந்தாலும் வந்து அதுதான் உகந்தது அப்படின்னு வருது. அப்படி வர்றப்ப அங்கேயும் ஒரு விஷயம் என்ன வெளியில் வருதுன்னாக்கா, கண்டினியூஸாக இந்த ஹெவி ஹார்வெஸ்டர்ஸ் இறங்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் அப்படின்னு படுது. ஏன்னா இப்போ வந்து அந்த ஹார்வெஸ்டர் போகிற பாதைகளில் வந்து ட்ரென்ச்சஸ் மாரி உருவாகுது. அதான் லைட்டான ஹார்வெஸ்டர் இருந்ததுனாக்கா இன்னும் கிராஜுவலாக அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. மொத்தத்தில் வந்து பூச்சி பாதிப்புங்கிறது பெருசாக இருந்தது கிடையாது. நிலம் வளமாகி நல்ல ப்ராப்பரான மெத்தடில் நட்டுட்டு அதை முதல்ல ஒரு களமத்திர கைகளையோ இல்லை வீடோ எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் பயிரை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அவ்வளோ நல்லாவே விளையுது. குவாலிட்டி ஆஃப் த ரைஸும் நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆஃப் த ரைஸ் இப்போ வந்து நான் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓன் மார்க்கெட்டிங் மெத்தடும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறேன். என்டையர் திங் பண்ணலை. ஏன்னாக்கா என்டையர் திங் பண்ணணும்னா அதை முழுசாக ஸ்டாக் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அறுக்கிறப்ப எனக்கு 1 இயர் கிட்டத்தட்ட டைம் ஆகுது. அதனால் ஒரு பாதி குவான்டிட்டியை எப்போதும் போல் மார்க்கெட்டில் ஓப்பன் மார்க்கெட்டில் டிபிசியில் கொடுத்துட்டு பாதி ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு நான் பையர்ஸை செலக்டிவாக எடுத்து அது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மாத தேவை எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு 25 கிலோ போல் ஒரு பாக்கெட் பண்ணி ஒரு 40-50 கஸ்டமர்ஸ் வச்சுருக்கேன். அவங்களுக்கு மாதம் அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். அது வந்து ஓரளவு அந்த என்ன கன்சியூமர் பேஸை அது க்ரியேட் பண்ணுது. ஒரு பர்சனல் ரேப்பாகவும் அது க்ரியேட் ஆகுது. அதனால் வந்து இதுக்காக ஒரு தனியாக மார்க்கெட்டிங்னு பண்ணாமல் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி ஒன்று பண்ணுறோம். இதே போல் ஒரு கிராப்லேயும் பண்ணினா இந்த ஒரு கன்சியூமருக்கும் ஃபார்மருக்கும் டைரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். அவங்களும் ஃபீல்டை வந்துலாம் பார்க்கலாம், இது பண்ணலாம். ஒரு உண்மை தன்மை அவங்களுக்கு புரியும். ஒரு கம்ப்ளைண்ட்டோ இருந்தாலும் அதை புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிற நோக்கத்தில் இது டைரக்ட் மார்க்கெட்டிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இறங்கி செஞ்சிகிட்ருக்கோம். தேங்க்ஸ்.